கூட்டணி இல்லாம தமிழ்நாடு அரசியல்ல வெற்றின்றது சாத்தியமா சார்? திமுகவும் வேண்டாம், அதிமுகவும் வேண்டாம் என்று திமுக அதிமுகவுக்கு மாற்றாகத்தான் கேப்டன் விஜயகாந்த் தாவேகா என்கிற பெயரை சொல்லுவதற்கே அவர்களுக்கு நாக்கு சுளுக்குகிறது. 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுகவை அண்ணன் வைகோ தொடங்கினார். அபர்ன்ட் த மாஸ். இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளா மாறாது. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டுகளாக மாறுமான்னு கேக்குறீங்க நீங்க. இத மிரர் பிரியாணியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல தாவேகாவின் பரப்புரை செயலாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இன்றைய அரசியல் குறித்தும் தேர்தல் நோக்கி தாவேகா பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இது எந்த மாதிரியான வெற்றிகளை கொடுக்கும் அப்படின்றதை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலா 2026 தேர்தல் இன்னும் 2 மாதங்கள் தான். 75 வருட திராவிட கட்சிகளோட 2.5 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பிக்கப்பட்ட தாவேகா களத்துல திமுக வர்சஸ் தாவேகா அப்படிதான் இருக்கணும் உங்களுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களும் சொல்றாங்க. உண்மையாவே இந்த வெற்றி சாத்தியம் அடையுமான்னு கேட்டா 2026 எலெக்ஷனை பொறுத்துதான் தெரியும், அதோட ரிசல்ட்டை பொறுத்தா தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி இப்பொழுது மகளிர்லாம் இப்போ 5000 ரூபாய் கொடுத்துட்டாங்க, மகளிர் எல்லாம் தன்வசம் இழுத்துட்டாங்கன்னு ஒரு பக்கம் செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த இடத்துல தாவேகா தன்னுடைய தரப்புல இருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய போறீங்க? இல்லை, 2 வருஷம் ஆன கட்சி, அவங்க 75 வருட கால கட்சி. அதிமுக ஒரு 32 ஆண்டு காலம் அன்னை தமிழகத்தை ஆண்ட கட்சி. இதில் என்ன தாவேகாவுக்கு இதில் விசேஷம் என்னென்னா, திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று ஒரு மாற்று அரசியலை விரும்புகிற மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த மாற்று அரசியலை முன்வைத்துத்தான் 1994 மே திங்கள் 6ஆம் தேதி மறுமலர்ச்சி திமுகவை அண்ணன் வைகோ தொடங்கினார். அந்த கட்சியில் ஒரு 19 ஆண்டு காலம் பணியாற்றியவன் நான். ஆனால் அந்த கட்சி இன்றைக்கு கல்லறையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. திராவிட கட்சிகளா மறுமலர்ச்சி திமுக. அப்படி திமுக அதிமுக வேண்டாம் என்று கருதிய மக்களின் கனவுகளுக்கு சிறகுகள் தயாரிக்கத்தான் 6000 ஏக்கருக்கு அதிபதி அன்னை இந்திராவினுடைய அம்பாசிடர் கபில்சலம் கரப்பே மூப்பனார் தமிழ் மாநில காங்கிரஸை தொடங்கினார். அந்த கட்சியை இன்றைக்கு அவருடைய புதல்வன் GK வாசன் அந்த கட்சி மிக குறைந்த விலைக்கு பிஜேபியிடம் அடகு வைத்திருக்கிறார். என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? அந்த கட்சி இல்லை தமிழ்நாட்டில். அந்த திமுக அதிமுகவுக்கு மாற்றாகத்தான் கேப்டன் விஜயகாந்த் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தை தொடங்கினார். இப்பொழுது தேசியன்னா இன்றைக்கு தேங்கி நிற்கின்றேன்னு பொருள். உரிய நேரம் வரும்போது கூட்டணி அறிவிப்பேன்னு சொல்றாங்க பிரேமலதா அவர்கள். அதான் முற்போக்குங்கிறது முடங்கி விட்டதுன்னு அர்த்தம். அந்த கட்சி அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் திணறுகிறது. கதவு திறந்து வைத்தும் யாரும் அவங்களை தேடி போகலை. கோயம்பேடு தேமுதிக அலுவலகம் வெறிச்சோடி கிடக்கிறது, விருப்ப மனு வாங்கவே ஆள் இல்லை. அந்த கடமையை நிறைவேற்றத்தான் என்னுடைய தமிழ் சினிமாவுக்கு ஒரு நாள் உலக அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை வாங்கித்தரப்போகிற நாயகன் என்று நான் நம்பிய, நாடு எதிர்பார்த்த கமலஹாசன் தொலைக்காட்சி பெட்டி திமுக எதிர்ப்பில் உடைத்து மக்கள் நீதி மையத்தை தொடங்கினார். அவர் இப்பொழுது 6 சீட்டுக்காக அறிவாலயத்தின் தாழ்வாரத்தில் டார்ச்சை வைத்து கொண்டு படுத்து கிடக்கிறார். அந்த கடமையை இட்டு நிரப்புவதற்கு வந்த ஒரு சில்லறை பேர்வழி சீமான் இன்றைக்கு நிற்க இடமில்லாமல் தவிக்கிறார். அவர் இதுவரைக்கும் எந்த எலெக்ஷன்லையும் கூட்டணி வச்சுக்கல, அதனால அவர் தனிச்சே கூட நிக்கலாம் இல்லையா? தனிச்சுதான் நிக்க போறாரு. இப்போ எதுக்கு நிக்கிறாரு? எதுக்கு நிக்கிறாங்க சார்? ஆமா, தனிச்சு நின்று என்ன சாதிக்க போற? கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தா என்பதெல்லாம் கணக்கு, கரை சேர்ந்தாயா என்பது கணக்கு. ஆனால் அவர் யாருடைய குரலாகவோ தமிழ்நாட்டில் பெரியாரை அண்ணாவை அவமதித்து
ஒரு ஈனத்தனமான அரசியலை அவர் தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருக்கிறார். அவரும் இன்னைக்கு அந்த இடத்த நிரப்ப முடியலை. ஒரு 2 வயது குழந்தை தமிழக வெற்றி கழகம் ஒன் ஸ்டெப்ஸ் எனஃப் ஃபார் மீ, எனக்கு அடி எடுத்து வைப்பதற்கு ஒரு அடி கிடைத்தால் போதும்னு சொன்னார் லெனின். அந்த அடியை எடுத்து வச்சுட்டார். சரி, இன்றைக்கு அலறுகிறார்கள். யாரெல்லாம் அலறாங்க சார்? ஆண்டவர்களும் அலறுகிறார்கள், ஆள்பவர்களும் அலறுகிறார்கள். தாவேக்கா என்கிற பெயரை சொல்வதற்கே அவர்களுக்கு நாக்கு சுளுக்குகிறது. உதயநிதி ஸ்டாலின் அட்டக்கத்தி பொழுதுபோக்கி கொண்டிருக்கிறார்கள். தாஜ்மஹாலுக்கு தான் வந்து கூட்டங்கள் வந்து கூடும், ஒரு கோஷ்டி கிளம்பி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். கட்டுப்பாடற்ற கூட்டம், கட்டுப்பாடற்ற கூட்டம் என்று அவர் சொல்றார். இன்னைக்கு என்னாச்சுன்னா, புதிதாக தொடங்கிய கட்சி விருப்ப மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று கேட்டால் 16ஆம் தேதி அப்படின்னு அறிவிச்சா 2.5 மணி நேரத்தில் 10,000 பேர் விருப்ப மனு பெற்றார்கள். இது தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இந்த ரெக்கார்டை யாரும் முறியடிக்க முடியாது. நீ சரின்னு பார்த்தா இன்னைக்கு அலுவலகத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு அலைபேசியில் அலுவலகத்துக்கு தொடர்பு கொண்டா 100க்கு மேல் பேர் காலையிலே 9 மணிக்கே வந்துட்டாங்க விருப்பம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறார் அலுவலக பொறுப்பாளர். அதனால மக்கள் தொடர்ந்து வாங்கி கொண்டே இருக்கிற காரணத்தினால 20ஆம் தேதி வரைக்கும் நீட்டித்திருக்கிறார். அப்போது திமுக அதிமுக இந்த 2 சக்திகளையும் தமிழ்நாட்டில் வேரோடும் வேரடி மண்ணோடும் வேரோடும் தூரோடும் சாய்க்க வேண்டுமானால் ஒரு புதிய தலைவனை தமிழகம் தேடிக்கொண்டிருக்கிறது. அந்த தலைவன் இன்றைக்கு விண்ணுக்கு மண்ணுக்கு மிஸ்ஸுருவம் எடுத்து நிற்கிறார் விஜய். அவர்தான் வெல்வார் என்பது வெளிப்படை. அதற்கு காரணம் மக்கள் ஆதரவு தான் அடிப்படை. ஓகே சார், ஆனால் நீங்கள் வெல்வாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே மக்களை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடுடைய வரலாறை பொறுத்த வரைக்கும், ஒரு கட்சியை முறியடிக்கணும்னா கடைசி நிமிடங்களில் கூட கூட்டணியை வச்சு வெற்றி பெறுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் எந்த ஒரு கட்சி கூடயும் கூட்டணி இல்லை, எந்த விதமான அறிவிப்புகளும் இல்லை. கூட்டணி இல்லாமல் தமிழ்நாடு அரசியலில் வெற்றின்றது சாத்தியமா சார்? கூட்டணி இல்லாமலும் வெற்றி சாத்தியமாகும். ஏன்னா 2016 தேர்தலில் அதிகாரத்தில் இருந்த கட்சி ஆன்டி இன்கம்பன்சி இருக்கணும். 2011 2016 வரையும் ஆட்சியில் இருந்த அம்மா ஜெயலலிதா 2வது முறை 2016 களத்துக்கு வருகிற பொழுது சிங்கிள் தனியாக நின்று வெற்றி பெற்றார். நாங்களும் தனியாக நின்று வெற்றி பெற முடியும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஏன்னா தென்திசை குமரி முதல் திருத்தணி மலை எல்லை வரையிலும் இருக்கிற இளைஞர்கள் இன்றைக்கு விஜய் பக்கம் அணி திரண்டு நிற்கிறார்கள். மாணவிகள், வயதுக்கு வந்த வாக்களிக்கிற தகுதி பெற்ற மாணவிகள் விஜய் பக்கம் அணி திரண்டு நிற்கிறார்கள். அதை தாண்டி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிற மக்களின் கனவுகளுக்கு விஜய் சிறகு தயாரித்து தருவாங்கிற நம்பிக்கை உதயமாகி இருக்கிறது. இல்லைன்னா இவ்வளவு பெரிய கிரவுடு அபர்ன்ட் இந்த மாஸ், இந்த கூட்டம் எல்லாம் வாக்குகளா மாறாது. இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டுகளாக மாறுமான்னு கேட்குறீங்க நீங்க. நாஞ்சில் சம்பத் சொல்கிறேன், ஓட்டுகளாக மட்டுமல்ல வேட்டுகளாக மாறும். த ரெவல்யூஷன் நாட் பை புல்லட்ஸ் பட் பை பேலட்ஸ் என்றார் அண்ணா. வேட்டுகளின் மூலமும் வெடிக்குண்டுகளின் மூலமும் புரட்சி செய்ய வேண்டாம், ஓட்டுகளின் மூலம் செய்வோம் என்றார். அதுதான் ஒரு படத்துல தளபதி விஜய் ஒரு விரல் புரட்சின்னு பாடுவார். அதுக்கு மக்கள் தயாராயிட்டாங்க. ஏன்னா இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற அதிருப்தி, இந்த அரசாங்கத்தின் மீது இருக்கிற ஆத்திரம், இந்த அரசாங்கம் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்று கருதுகிறார்கள் மக்கள். ஏன்னா இந்த அரசாங்கம் தவறுக்கு மேல் தவறு செய்கிறது. இன்னைக்கு காலையில் நான் இங்கிருந்து கிளம்பி கடை வீதிக்கு சென்று ஒரு செய்தித்தாள்கள் வாங்க போனேன். என்னை பார்த்த உடனே அறிமுகமாகி கொண்டு எந்த ஊருன்னு கேட்டேன். உங்கள் மாவட்டம் தான், கன்னியாகுமரி தான். இங்கே எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் இங்கே மெக்கானிக்காக இருக்கேன். எங்கே? டிரான்ஸ்போர்ட்டில். எங்கே இப்போ இருக்கு? இந்த டிப்போ தான், கேகே நகர் டிப்போன்னார். என்ன மெக்கானிக்காக இருக்கீங்க, பணிமனையில் இருக்கீங்க, நெட்டு போல்ட்டாவது இருக்கான்னு கேட்டேன். நெட்டும் கிடையாது போல்ட்டும் கிடையாதுன்னார். அடுத்த செய்தி தான் அதிர்ச்சி. ஆலந்தூர் டிப்போயை வித்துட்டாங்க. ஆலந்தூர் டிப்போயை வித்துட்டாங்க. வியாசர்பாடி டிப்போயை வித்துட்டாங்க.
சென்ட்ரல் டிப்போயை வித்துட்டாங்க, ஓகே. பணப்பாக்கம் டிப்போயை வித்துட்டாங்க. ஆ. இப்போ நான் ஆலந்தூரில் அதை விற்றதுனால என்னை இங்கே தூக்கி போட்டிருக்காங்க கேகே நகருக்கு. இதுவும் 3 மாசத்துல வித்துருவாங்க. ஓகே. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் போக்குவரத்து மினிஸ்டருக்கு தெரியுமா? கேளுங்க, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் தூர்ந்து விட்டது, ம். மீட்க முடியாது. ஓகே. இனி ஒரு காரணம், அரசு மருத்துவர்கள் போராடுகிறார்கள். ஒரு அரசு மருத்துவருக்கு 2000 பேஷண்ட் இருப்பாங்க. ம். கொரோனா காலம் 2021க்கு முன்னால திருத்தணிக்கு பக்கத்தில் பள்ளிப்பட்டு அரசு மருத்துவமனை டாக்டர் விவேகானந்தன், ம். அவர் ரொம்ப டெடிகேஷன், அர்ப்பணிப்புணர்வோடு உயிரை காவு கேட்கிற இந்த நோயிலிருந்து இந்த மக்களை மீட்க வேண்டும் என்று ஒரு டிஸ்டன்ஸ் கூட மெயின்டைன் பண்ணாமல் மக்கள் அந்த நோயாளிகளுக்கு நம்பிக்கை ஊட்டுகிற வகையில் அவர்களோடு அண்மித்து அருகே நெருங்கி சிகிச்சை எடுத்துக்கொண்டார். ம். அவருடைய மனைவி ஒரு பிடெக் பட்டதாரி. ஏன் இப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்க? ம். எல்லா டாக்டர்களும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. ம். வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபோனில் இதை பண்ணி கொடுங்க, இதை பண்ணி கொடுங்க, அந்த டேப்லெட் போடுங்கன்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் மட்டும் நீங்கள் ஏன் இப்படி போய் சாகுறீங்க? நானும் பிள்ளைகளும் வாழ வேண்டாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு எல்லாம் அவங்க ரொம்ப கடும் கோபத்தில் சொன்ன பிறகும், இது தொழில் தர்மம், இதை நான் செய்யத்தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பணியாற்றி அதே கொரோனா என்கிற கொள்ளை நோய் அவருடைய காவு கொண்டு அவர் உயிர் விட்டு விட்டார். ஆனால் ஸ்டாலின் 2021 மே திங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம், டாக்டர் பெருமாள் பிள்ளை தலைமையில் இயங்குகிற சங்கம் முதலமைச்சரிடத்தில் திரும்ப திரும்ப கோரிக்கை வைக்கிறார்கள். அந்த டாக்டருடைய மனைவிக்கு ஒரு அரசு வேலை போட்டு தாருங்கள், அவங்க குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்றது மாதிரி. உங்களோடு நீங்கள் செவி காணுகிற இந்த வேலை வரைக்கும் போட்டு கொடுக்கல. 4.5 வருடங்களே. ஆமாம். இப்போ அவர்கள் நீதிமன்றத்தின் கதவை தட்டி இருக்கிறார்கள். நீதிமன்றம் இப்பொழுது விவரத்தை கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. ஒரு அரசு மருத்துவர் இறந்து போய் அவருடைய மனைவிக்கு ஒரு பிடெக் பட்டதாரிக்கு ஒரு வேலை தாருங்கள் என்று கேட்டால் கூட போட்டு கொடுக்க இவங்களுக்கு நேரம் இல்லை, நினைப்பில்லை. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் மாசுவிடத்தில் கேட்டால் அவருக்கு 2 ஒய்ஃப்னு சொல்கிறாங்களேங்கிறார். அப்போ அமைச்சர் வேலையை தான் பார்த்தாரா, இந்த மாதிரி வேலைகளும் பார்க்குறாரான்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இது தனிப்பட்ட விமர்சனங்களாக கூட இருக்கு. கேளுங்க. இப்போ போராடுவதற்கு நாள் குறிக்க போகிறார்கள். 1926 ஆசிரியர்களை பணி நியமனம் செய்ய போகிறார்கள். ஏற்கனவே 1926 ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியர்களாக பணியாற்றி வருகிறார்கள். இந்த பணி நியமன ஆணை பெற்று இவர்கள் வேலைக்கு போகிற பொழுது அவர்களை வீட்டுக்கு அனுப்ப போகிறார்கள். அவர்கள்தான் இவ்வளவு நாள் பாடம் நடத்தியவர்கள், மாணவர்களுக்கு வகுப்படுத்தவர்கள், வெற்றி பெறுவது எப்படி என்று வீகம் வகுத்து கொடுத்தவர்கள், போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கு மக்கள் அந்த மாணவர்கள் செல்வங்களை தயார் செய்தவர்கள். இப்போ இந்த 1927 பேர் உள்ள போகும் பொழுது அவர்களை வெளியே அனுப்புகிறார்கள். அப்போ இவ்வளவு நாளும் அக்கறையோடு படித்த பிள்ளைகளின் கல்வி என்னாகும்? இவங்க எப்படி போய் கற்றுக் கொடுப்பார்கள்? 206 அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கிறது. விஜய் அவர்களும் இதை பற்றி பேசியிருந்தாங்க. நான் அரசு பள்ளியில் படித்தவன். ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் அரசு பள்ளியில் படித்தவர். விண்ணில் விந்தை புரிந்த மயில்சாமி அண்ணாதுரை சயின்டிஸ்ட் அரசு பள்ளியில் படித்தவர். இவங்க அரசு பள்ளிகளை திட்டமிட்டு மூடி இந்த நாட்டில் கார்ப்பரேட்டுகளுக்கு கல்வியை தாரை வார்த்து கொடுக்க திட்டமிட்டு விட்டார். ஓகே சார், இவ்வளவு நேரங்கள் உங்களுடைய நேரங்கள்லாம் செலவழித்து பல விஷயங்களை மிரர் மீடியா நேயர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இதே போல் அடுத்தடுத்து நிறைய நேர்காணல்ல உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறோம். நன்றிகள் சார். நன்றி.